ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு காய் விஜய் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரோட்டு கடை ஸ்டைல் முட்டை போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை சேர்த்து செய்கிறதுனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. டீ வைக்கிற கேப்பில் ஒரு 10 நிமிஷத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக குயிக்காக செஞ்சிடலாம். ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு 4 முட்டையை வேக வச்சு தோல் உரித்து எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எத்தனை முட்டை போண்டா வேணுமோ அத்தனை முட்டை வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச எல்லா முட்டையும் தோல் உரித்து எடுத்துக்கலாம். பாயில் பண்ண முட்டையை 2ஆக கட் பண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு 2ஆக கட் பண்ண வேண்டான்னா நடுவில் லைட்டாக கீரல் போட்டு விட்டு மசாலாலாம் கோட் பண்ணி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் எல்லா முட்டையும் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தென் ஒரு மிக்சிங் பவுலில் முட்டை போண்டா மசாலாவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் சாட் மசாலா. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எந்த கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். வீடியோவில் காட்டுறது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டையில் மசாலா பரட்டி போடும்போது கரெக்டாக இருக்கணும். கட் பண்ணி வச்ச முட்டை எல்லாத்தையும் மசாலாவில் ஒன்று கோட் பண்ணி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டு சைடும் நல்லா வெந்துடுச்சு. ஒவ்வொரு சைடும் 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸி. முட்டை வேக வச்சிட்டிங்கன்னா குயிக்காக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸாக டீயோட சூடாக வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, இதோட இந்த விளாக் முடியுது. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் நான் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.